பெரியய்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் மட்டும் பாத்துட்டாங்கன்னா? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். அப்படியா? அந்த உண்மை என்ன? இதான், இந்த அழகான பூ மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. உண்மையா? புல்மதி, நீ இந்த வீட்டுக்கு தான் வேலைக்காரி, என் மனசுக்கு நீ மகாராணியா? ஜெகதீஷ், என்ன இதெல்லாம்? அது அது வந்து சுமன். மேடம், வாய் மூடு. நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கல, நடுல நீ எதுக்காக பேசுற? முதல்ல இங்க வெளியே போ. சுமன், இவன் எங்கேயும் போக மாட்டான். கையை விடு முதல்ல. ஒரு வேலைக்காரிக்காக கட்ட பொண்டாட்டியை ஏமாத்துறீங்களா நீங்க? எத்தனை நாளா இதெல்லாம் நடக்குது? இப்ப நான் உங்களுக்கு அசிங்கமா தெரியறேனா? போய் போய் ஒரு வேலைக்காரி கிட்ட மயங்கிட்டீங்க. சுமன், சாரி. என்ன சாரிப்பா? இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி மம்மி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா? வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, ஆமா, எனக்கு அவளுக்கு உறவு போய்கிட்டு தான் இருக்கு. இது என் வீடு, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி எல்லாம் நான் செய்வேன். ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு நான் பண்றது தப்புன்னு பட்டதுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நடைய கட்டுங்க. என்ன சுமன், எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் இங்க நாள் பூரா நின்னுக்கிட்டு உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஏய், என்னடி டிராமா பண்ற? ஒன்னதான் கேக்குற, என்ன டிராமான்னு? ராஜீவ், கையை விட, எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்கட்டும். நேத்து நீ ஏன் கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்த, இப்ப என் அப்பா கூடயா? ஆமா, என்ன இப்போ? நீ தானே சொன்ன எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு. நான் இந்த வீட்டோட வேலைக்காரின்னு. அந்த தகுதி எனக்கு கிடைக்கிறதுக்கான வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? இப்ப நான் உன்னோட பொண்டாட்டி கிடையாது, உன்னோட சின்ன மாவாயிட்டேன். ஏய், வார்த்தையை அளந்து பேசு. இனி வார்த்தை அளந்து வரப்போற சின்னம்மா கிட்ட நீ தான் ஒழுங்கா பேசணும். இல்லைன்னா நீ ஜாலியா செலவு பண்ண பணம் கிடைக்குதுல்ல, அத கூட உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கொடுக்க விடாம பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இத பாருங்க மல்ஹோத்ரா சார், உங்க பேமெண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஏதோ இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கரெக்டா தான் நான் பேமெண்ட்டை கொடுத்துருக்கேன். சொல்லுங்க மல்ஹோத்ரா சார், பிசினஸ்ல கைக்கு வரும் போகும், இதெல்லாம் சகஜம் தானே? பார்த்துக்கலாம் மல்ஹோத்ரா சார். எப்ப நீங்க சட்டம் அதுன்னு பேசுறீங்களோ கோர்ட்ல நாம சந்திப்போம். பெரியய்யா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பிசினஸ்ல லாபம் நஷ்டம் இருக்குதானே செய்யும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன். வாங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. நல்லா இருக்கா ஐயா? சுகமா இருக்கு. உண்மையிலே நீங்க வேலை டென்ஷனை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க. ஆமா புல்மதி, ஆனா என்ன பண்றது, வேலைன்னா டென்ஷன் இருக்கத்தானே செய்யும். கூடவே இப்ப சுமனோட ராஜீவோட டென்ஷனும் சேர்ந்துக்குச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ புது டிராமா ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய கதையா பேசிருப்பாங்க. என்னையா, நீங்க என்ன நினைச்சு கவலையே படாதீங்க. என்னால என்ன பாத்துக்க முடியும். இப்ப நல்லா இருக்கா ஐயா? நிச்சயமா புல்மதி, நீ உன் கையில ஏதோ மாய மந்திரம் வச்சிருக்க. என் டென்ஷன் எல்லாம் அப்படியே இறங்கி போச்சு. என்ன இதெல்லாம்? இங்க பார், இது என்னோட ரூம். இப்ப மரியாதையா எங்கேயாவது வெளியே போறியா இல்லையா? அப்புறம் இந்த நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. போ. சுமான், கையெடு. அவ மேல இருந்து கையெடு. உனக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னா புரியவே புரியாதா? நான் ஏற்கனவே இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இவ எங்கேயும் போக மாட்டா. அப்புறம் கேட்டுக்க, இன்னிலேருந்து இவ இந்த ரூம்ல தான் தங்குவா. உனக்கு இடம் இனிமே அவ ரூம்ல தான். அவுட். உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொன்னேன். புல்மதி,
இவ்வளவு வெளியே தள்ளு. இவளோட ஒரே தலைவலியா போச்சு. அவுட். கிளம்பு கிளம்பு போங்கறல. என்னோட ரூம் இது. மம்மி அழாதீங்க மம்மி. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடலாம். தினமும் நம்மள அப்பா அவமானப்படுத்துறதோட நம்ம வெளியே போறதுதான் நல்லதுமா. இல்லப்பா, நாம அந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. இப்ப இந்த விஷயம் இந்த வீட்டு 4 செவத்துக்குள்ளதான் இருக்கு. நாளைக்கு வெளியில யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுவும் இல்லாம நாம எங்க போறது? இது நம்ம வீடு. போக போக எல்லாம் எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் தைரியமா இரு. நீ கவலைப்படாத. சோனியா, ஜோதி, நீங்க 2 பேருமா திடீர்னு இப்படி? ஏன் சொல்லவே இல்ல? ஒருவேளை நாங்க சொல்லியிருந்தா அதுல சர்ப்ரைஸ் எங்க இருந்து இருக்கும்? சரி, உள்ள வாங்க. இந்த வாரம் எங்களோட வீட்ல கப்பல் பார்ட்டி இருக்கு. நீங்களும் சாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா இப்பெல்லாம் அவரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வந்துடுறோம். சுமன், இவ உன் வீட்டு வேலைக்காரி தானே? வேலைக்காரியா இருந்தேன். இப்ப நான் ஜெகதீஷ் சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படிதானே மேடம்? சாரி சுமன். சுமன், என்ன பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ டீ டிஃபன் கூட கொடுக்கவே இல்லையே. சரி போ, போய் உன்னோட காஸ்ட்லியான கப் செட்ல காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்துரு, புரிஞ்சுதா? ஏன் என்ன இதெல்லாம்? ஃபுல்மதி, தயவு செஞ்சு நீ உள்ள போய் ப்ளீஸ். இங்க பாரு சுமன், இப்போ உண்மையை சொல்ல நீ இவ்வளவு பயப்படுற? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதுல நம்பிக்கை வரலன்னா நீங்க நேரா ஜெகதீஷோட ரூமுக்கே போய் பாத்துக்கலாம். அங்க இப்போ என்னோட திங்ஸ் தான் இருக்கு. அப்புறம் மேடமோட பொருள் எல்லாம் என்னோட ரூம்ல இருக்கு. இப்ப கண்ணீர் விடுறதால என்ன பிரயோஜனம்? போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த காஸ்ட்லியான கப் செட்ல, புரிஞ்சுதா? நிறுத்து. உனக்கு என்ன தைரியம்? எங்க அம்மாவே அவமானப்படுத்துவியா? ஒருவேளை உண்மையை சொல்றது உங்களுக்கு அவமானமா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ராஜு மகனே? ஃபுல்மதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த மனுஷன் என்னோட 25 வருஷம் அன்பை தூக்கி எறிஞ்சாரோ அந்த மாதிரி ஆளு முன்னாடி உன்ன மாதிரி வேலைக்காரிக்கு என்ன மதிப்பு இருக்கும்? வேலைக்காரி நீ தாண்டி. ஏய், போதும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ராஜு, வீட்டை விட்டு வெளியே போ. ராஜு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றல. ராஜு, விடு. என்ன போடி. நான் ஜெகதீஷ் சார் கிட்ட ஏய், இங்க சொல்லிடுவேன். பார். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. நான் எங்க அப்பாவுக்கு பயப்பட போறது இல்ல. ராஜீவ், நீங்க என்ன பண்றீங்க? அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? வீட்டுக்கு வெளியே வந்து நின்னு இப்படி மானத்தை வாங்குறீங்களே. உங்க 2 பேருக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் மரியாதையோட இருக்கணும்னு. உங்க 2 பேருக்கு மரியாதை என்னன்னு தெரியலையே. ச்சே, இப்படியே இந்த வீட்டு வாசலோட போயிடணும் வெளியே. போ. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க 2 பேரும் எங்க போவோம்? இது என்னோட வீடு. என் இஷ்டம் தான் இங்க செல்லுபடி ஆகும். நான் இஷ்டப்பட்டவங்கள வீட்டுல வச்சிருப்பேன், மத்தவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இத்தனை வருஷம் நமக்குள்ள இருந்த பந்தெல்லாம் எங்க போச்சு? நானும் ராஜுவும் எங்க போவோம்? ஆயமுடு. என்ன மன்னிச்சிருங்க. பாவம் விட்டுருங்க. அவங்க தான் மன்னிப்பு கேக்குறாங்கல்லங்க, நீங்களும் மன்னிச்சு விட்டுருங்க எனக்காக. சரி, இன்னில இருந்து பூல்மதி என்ன சொல்றாளோ அத கேட்டு நடந்துக்கிறது தான் நல்லது.
சும்மா சும்மா வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோங்க 2 பேரும். ஆமா சொல்லிட்டேன். இங்க பாரு, அழறத முதல்ல நிறுத்து. ம், அது என்னன்னா வீட்ல நிறைய வேலை பாக்கி இருக்கு. சாப்பாடு சமைக்கணும், வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். நீ இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சிட்டு டைமை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஆ? அப்புறம் இன்னொன்னு, நாளைக்கு காலையில இருந்து எனக்கு என்னோட டீயை என் பெட்ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துரு, சரியா? அப்புறம் அதுவும் உன்னோட ஃபேவரட் டின்னர் செட் இருக்குல்ல, அந்த கப்ல தான் கொடுக்கணும், சரியா? இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாத, அழறத நிறுத்திடு. சரி இந்திரி. பேபி எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். உன் கண்ணிலேருந்து கண்ணீர் டீல சிந்துது. பரவாயில்ல விடுங்க பேபி, அந்த டீயை நான் குடிச்சிடுறேன். நீ அந்த டீயை வச்சுட்டு போ. குற்றவாளிங்க 2 விதமா இருப்பாங்க. ஒருத்தர் மறைஞ்சு திருட்டுத்தனமா குற்றம் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க எதை பத்தியும் கவலைப்படாம தப்பு பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே தப்பு பண்ணுவாங்க. ஜெகதீஷ்க்கும் பூல்மதிக்கும் ஆரம்பிச்ச இந்த கள்ள தொடர்பு கூட திருட்டுத்தனமா தான் ஆரம்பிச்சது. இப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, ஜெகதீஷ் இந்த விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கப்படல. எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்ல. ஒரு மனைவியை பொறுத்தவரை தன்னுடைய கணவர் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்காருன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த விஷயத்தினால சுமன் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க. ஆனா தப்ப பொறுத்துக்கிறதும் சரியான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு குற்றம் எப்பவுமே இன்னொரு குற்றத்துக்கு வழிவகுத்துடும். அவங்க அம்மாவுக்கு நடக்கிற இந்த அநியாயங்களை பார்த்து ராஜீவ் தினம் செத்துக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்சாலும் அம்மாவுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. ஆனா இந்த விஷயம் அவனுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல இவங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் என்ன நடக்கும், வாங்க பார்க்கலாம். அப்பா, நான் என்னோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் மம்மியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுறேன். இதுதான் என்னோட பிஸ்னஸ் பிளான். நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்புறம் எனக்கு 20 லட்ச ரூபாய் வேணும். நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பிஸ்னஸ் ஆரம்பி. எங்கிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடைக்காது. ஏன்? ஏன்னா நான் ரொம்ப உழைச்சி சம்பாதிச்ச வேண்டா, அதை உங்ககிட்ட கொடுத்து வீணடிக்க முடியாதுல்ல. பெரிய எனக்கு இந்த செக்ல சைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பிளாங்க் செக்ல சைனா? அது பெரிய, நான் உங்க கூட உறவுல இருக்கும்போது
என்னோட பழைய புடவைகள் எல்லாம் கட்ட முடியாது இல்லையா? ம், புது துணிகளை போட்டுக்கணும் இல்லையா? அப்படித்தானே பெரியய்யா? ம். எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் எடுத்துக்க. ஷாப்பிங் பிரமாதமா பண்ணோம். எல்லாம் பிராண்டட் ஐட்டமா பார்த்து அள்ளிக்கிட்டு வா. Thank you. ஆ. அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கும் உதவாத இந்த வேலைக்காரிக்கு பிளாங்க் செக்ல சைன் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனா உங்க பையனுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க. நான் உங்களோட பையன், இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு. இந்த ப்ராப்பர்ட்டி மேலயும் இந்த பணத்து மேலயும் இந்த வீட்டு மேலயும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த கேவலமான பொம்பளைக்கு கிடையாது. இது லீகலா எனக்கு மட்டும்தான் சொந்தம். லீகல் இல்லீகல் உங்க அப்பனுக்கு இப்ப நீ சட்டம் கத்து கொடுக்கறியா? சரி புல்மதி, இப்ப ஷாப்பிங் பண்ண தானே போயிட்டு இருக்க நீ. அப்படியே சிவப்பு கலர்ல நல்ல பட்டு புடவை ஒன்று எடுத்துக்க. நான் இன்னைக்கு லாரிக்கிட்ட பேசிடுறேன். டைவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இவங்க அம்மாவுக்கும் தெரியணும், இவனும் புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதா? நீ ரெடி ஆயிடு. சின்னையா, நீங்க என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்களே. இப்ப என்னோட கனவு கண்டிப்பா உண்மையாயிடும்னு எனக்கு தோணுது. அப்புறம் அத என்னன்னு சொல்லுவாங்க? லீகலி. அப்புறம் நீங்க மகாராணி, எனக்கு என்னமோ நீங்க போய் காய்கறி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. நீங்க போறீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க வீட்ல தான் என் ஃப்ரெண்டு முதல்ல வேலை செஞ்சா. இப்ப இவங்க நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ வேலைக்காரி அவ இல்ல, முதலாளி அம்மா தான் வேலைக்காரி. இங்க பார், உள்ள இருந்து பாட்டில் எடுத்துட்டு வரலாம்ல. இங்க பாரு மச்சான், நீ ஏற்கனவே ஃபுல் பாட்டில் காலி பண்ணிட்ட. இதுக்கு ஏய். மேல தாங்க மாட்டேன். கிளம்பலாம், வாடா போலாம். அண்ணா நீங்க எடுத்துட்டு வாங்க. பணத்தை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. போங்க எடுத்துட்டு வாங்க. சரி, அதெல்லாம் செக் பண்ணி பாரு உன் கார்ல பணம் இருக்கா இல்லையான்னு. ஏய், நான் ராஜு மெஹ்ரா, புரிஞ்சுதா? என்ன சொன்ன? ராஜு மெஹ்ரா? என்னது உங்க அப்பாவோட விலீலைகள் வேலைக்காரி கூட நடந்துகிட்டு இருக்கு? ஏய், என்னடா சொன்ன? ஆ? நான் ராஜு மெஹ்ராவா இருந்தேன், இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். உங்க யாருக்கும் என்னோட ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. ராஜு, ராஜு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ராஜு? ராஜு வேண்டாம், காப்பாத்துங்க. ஏய், எங்க அம்மாக்கு இது வரைக்கும் நீ ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்ட. ராஜு காப்பாத்துங்க. ராஜீவ், இது என்ன புது ஆட்டம்? இந்த ஆட்டம் இங்க இதோட முடியணும். போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த வீடு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தான், கண்ட கண்ட வேலைக்காரிகளுக்கு கிடையாது. இந்த வீட்டு மேல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. புரிஞ்சுதா? ஏய், ராஜு, ராஜு கையேடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. உனக்கு வலிக்குதா? இதை விட்டுரு, ஆ? விட்டுரு ராஜு. இதுக்கு முன்னாடி நான் உன் கையை பிடிக்கும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப வலிக்குதா? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற ராஜீவ்? நான் ஒன்னும் பைத்தியக்கார மாதிரி பேசல, உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய், சொல்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சல, இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்சல. ஆனா நான் உன்கிட்ட மாட்டல. அதனால நீ எனக்கு அம்மாவா ஆகணும்னு கனவு கண்டுட்ட. சொல்லு. அவளை விடு ராஜீவ். நீ போதையில இருக்க இப்ப. ஆமா, போதையில தான் இருக்கேன். ஆனா நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். அந்த உண்மை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல? இல்ல
உங்க மூளைய இவன் மேல வச்சிருக்க காதல் மறைக்குது. உங்களுக்கு தெரியுமா, ரோட்ல போற கண்டவெல்லாம் என்னையும் எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தி பேசுறாங்க. காய்கறிக்காரன், பால்காரன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் என்கிட்ட வந்து இத பாரு, இதுதான் உங்க அப்பா, ஒரு வேலைக்காரிக்காக உங்க அம்மாவை விட்டுட்டான்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க கேரக்டர் கேவலமானது. ராஜீவ், நீ எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ற. எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவியா? ராஜு, ஏன்டா இப்படி பண்ண? அவர் உன்னோட அப்பாடா. இந்த மாதிரி அப்பா இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது நல்லதுமா. கணவன் மனைவியுடைய உறவு சொல்லப்போனா 7 ஜென்ம பந்தோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கலியுகத்துல சில பேரு இந்த உறவை நம்பிக்கையோட எடுத்து செல்ல தவறாங்க. இந்த மாதிரி நேரத்துல என்ன தேவைன்னா, இந்த சமூகத்தை பத்தி கவலைப்படாம சரியான அடி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி உறவுகளை தள்ளியே வைக்கணும். ஏன்னா ஒரு தவறை பொறுத்துக்கிட்டு இருந்தா அவங்க மனசுல உருவாகிற வெறுப்பு இருக்குல்ல, அது கண்டிப்பா அவங்கள குருடாக்கிடும். அதனால அவனுக்கு சரியான நியாயம் எப்பவுமே கிடைக்காது. போலீஸ் கிட்ட போறதுக்கு பதிலா ராஜீவ் சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டான். அதனால அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. சுமனுக்கு ஜெகதீஷோட மொத்த சொத்தும் கிடைச்சிருச்சு. ஆனா சுமன் தன்னுடைய கணவனை மட்டும் இல்ல, தன்னுடைய குழந்தையும் தொலைச்சிட்டான். நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையோடைய பாதை எப்பவுமே கஷ்டமாதான் இருக்கும். ஆனா அது கண்டிப்பா ஜெயிலோட வாசல்ல போய் முடியாது. இத்தோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மறுபடியும் வேற ஒரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ண திரும்ப வருவேன். அது வரைக்கும் ஜாக்கிரதை, பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.